வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான மொறுமொறுப்பான கிறிஸ்பியான ஒரு உருளைக்கிழங்கு சேவ் ரெசிபி. இது உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா போதும், நம்ம டக்குன்னு 10 நிமிஷத்தில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ தீபாவளிக்கு நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 10 நாளைக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு ஒரு 10 வெள்ளைப்பூடை எடுத்துக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொரன்னு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா அதோட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கல் உப்பு நான் அந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்காக எடுத்துக்கோங்க. இதனுடைய அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் இருக்கும். எடுத்துட்டு அதை நல்லா வேக வச்சு நல்லா துருவியில் வச்சு துருவிக்கோங்க. பாயில்டு பொட்டேட்டோவாக தான் இருக்கணும். இதில் 1 கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இதோட அளவுகள்னு பார்த்திங்கன்னா 125 கிராமு. அதே அளவு 125 கிராமு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதை நம்ம தனியாக வீட்டில் இருக்கிற அரிசி மாவே போதும். இடியாப்ப மாவோ கொழக்கட்டை மாவு அதெல்லாம் தேவையில்லை, சாதாரண மாவே போதும். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, 2 கரண்டி, ஒரு சின்ன மீடியம் சைஸ் கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச எண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் நல்லா வடிகட்டி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு 2 கரண்டி எண்ணெய், காஞ்ச எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 கரண்டிங்கிறது எனக்கு பெரிய டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கரகரன்னு மொறுன்னு இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய தன்மையாக இருக்கும். கடுக்கு முடுக்குன்னெலாம் இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு சேர்த்துருக்கோம், அதனால் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் மாவு. அதனால் தண்ணி மட்டும் பார்த்து ஊற்றி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. ஊற்றிடாதீங்க. நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்த உடனே நல்ல சேவ வச்சுருக்கு பார்த்திங்களா, கொஞ்சம் பெரிய கண்ணாக இருக்கும் பார்த்திங்களா, அதை நம்ம போட்டு உள்ளே லேசாக ஆயில் தடவிட்டு அப்படியே போட்டு பிழிஞ்சிட வேண்டியதுதான். இது நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டோம்னா போதும், 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஒரு 10 நாள் வரைக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 10 நாள் வரைக்கும் பிள்ளைகளாம் விடாதுங்க, செஞ்ச உடனே காலி ஆகிடும். அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே பிழிஞ்சு விட்டுருங்க. கை வலிக்கவும் செய்யாது, சுலபமாக பிழிஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வெந்த உடனே, அவசரப்படாமல் நல்லா வெந்த உடனே திருப்பி விடுங்க. நல்லா மொறு நல்லா வேகட்டும். நல்லா கலர் மாறி இந்த அளவுக்கு வந்த உடனே எடுத்துட வேண்டியதுதான். இது எண்ணெயும் குடிக்காது, ரொம்ப அருமையாக இருக்கும். இது நம்ம தீபாவளி மட்டும் கிடையாது, சாதாரண நாள்லேயே உருளைக்கிழங்கு நம்ம வேக வைக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸும் இல்லைன்னா நம்ம டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இதே போல் மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம செஞ்சுருங்க. பிழிஞ்சு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். குறைஞ்ச அளவு தான், ஆனால் நிறையா உங்களுக்கு நல்லா வரும். அருமையான உருளைக்கிழங்கு சேவ் ரெசிபி தயாராகிடுச்சு பார்த்திங்களா, மொறுன்னு இருக்குது. கண்டிப்பாக இந்த தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.